பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா, நம்ம ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க ஜனவரி 14 அதாவது 2026 பொங்கல் ட்ரீட்டா தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் திரைப்படம். அதாவது ஒரு பீரியாட்டிக்கல் ஃபிலிம். நம்ம சிவகார்த்திகேயன் கெரியர்லேயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரைப்படமா இப்போதைக்கு பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு வித்தியாசமான கதைக்களம், 90ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு டிராமா திரைப்படம் இந்த பராசக்தி. இந்தி எதிர்ப்பு அதை தான் மையமாக வச்சு இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் சூர்யா அவர்கள் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்க வேண்டியது. ஆனால் நம்ம சூர்யா இந்த கதையில் நடித்தா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டாப்ல. இப்போ அதே கதையில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்க சுதா கொங்கரா டைரக்ட் பண்ண நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக்கில் இந்த திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கேன். இதில் கூடுதலான இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜி பிரகாஷ்க்கு இந்த திரைப்படம் 100வது திரைப்படம். ரொம்ப ஸ்பெஷலாக அவர் மியூசிக் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய 100வது படம் அப்படின்றதுனால ஒரு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ண மாதிரி அவர் இப்போதைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்புல. அதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் இந்த படத்துடைய முதல் பாடலுடைய ப்ரோமோ வரப்போகுது. அதாவது இந்த வாரம் படத்துடைய முதல் பாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த பாடலுடைய அஃபிஷியல் ப்ரோமோ இன்னைக்கு ஈவினிங் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொன்ன மாதிரி வந்துருச்சு. நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க நம்புறேன். அடி அலையே அப்படின்ற ஒரு பாடல் இப்போதைக்கு வெளிவரப்போகுது. அதாவது நாளை மறுநாள் நவம்பர் 6ஆம் தேதி இந்த பராசக்தி படத்துடைய முதல் பாடல் அடி அலையே அப்படின்ற ஒரு பாடல் வெளிவரப்போகுது. அதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாங்கை நம்ம சான் ரோடன், அதுக்கடுத்து நம்ம ரவுடி பேபி தி, இவங்க இருவரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. ப்ரோமோலேயே அவங்க 2 பேருடைய வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வாய்ஸ் நல்லா இருக்குது. வீடியோ சாங்கை பார்க்கும்போது ரொம்பவே என்னடா இது கிரிஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கேன். அந்த வாய்ஸ்க்கும் அதில் டான்ஸ் ஆடுற ஆக்டருக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. சான் ரோடன் அவருடைய வாய்ஸ் சிவகார்த்திகேயன் செட் ஆகலை. ரவுடி பேபி தி அவங்களுடைய வாய்ஸ் நம்ம சீரியலாவுக்கு செட் ஆகலை. என்னடா ஏதோ நான்சிங்காகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கேன். மேபி ஃபுல் சாங்காக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஐ மீன் சாங் நல்லா தான் இருக்கும். ஆனால் வீடியோ சாங்கை அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏதோ மாதிரி இருந்தது. ஸோ படத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த ப்ரோமோ பார்த்துருந்தா உங்களுக்கு அந்த சாங் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, ஃபுல் சாங் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணணும். நவம்பர் 6ஆம் தேதி இந்த பராசக்தி படத்துடைய முதல் பாடல் அடி அலையே சாங் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சாங் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை கேட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.